ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புதுசாக ரோஜா செடி நான் நட்டிருக்கிறேன். எப்படி நட்டால் இப்போ எருவு என்ன போடுறதுன்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், ரெட் கலரு நல்ல பெரிய மொட்டு பூவாக இருந்தது. ஆனால் விரியலை இந்த செடியில். இப்போ நான் நட்டுட்டேன் பாருங்கள். மண் வந்து நல்ல மணல் கலந்துருக்கிறேன். பழைய மண்ணில் மணல் கலந்துட்டு கொஞ்சம் மாட்டு சாணம் எருவெல்லாம் போட்டு கலந்துட்டேன். கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்ட்டு நான் இந்த சாலுக்குள்ளே சேர்த்துட்டேன். ஏன்னா எப்படி மண் ரெடி பண்ணேன்னு சொல்கிறதுக்கு நல்லா லூஸ் மண் ரெடி பண்ணியிருக்கேன் மணல் கலந்து. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே மணல் கலந்துக்குங்க மண்ணில். கவுமேனூர் போடும்போது இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நம்ம மணலோட கொஞ்சம் மாட்டு சாணம் போடும்போது வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதாவது மண்புழு எருவு போட்டிருக்கேன். மண்புழு எருவு, மாட்டு சாணம், மணல், பழைய மண் இது போல் கலந்து நான் நட்டுட்டேன். கொஞ்சம் காய்கறி வேஸ்ட் கம்போஸ்ட் இருந்தால் வெறும் கம்போஸ்ட், இல்லைன்னா நீங்கள் ரெடி பண்ண வெஜிடபிள் கம்போஸ்ட் இருந்தால் அது போடுங்க. சப்போஸ் இல்லைன்னா சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ ஃபெர்டிலைசர் வந்து இப்போ எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான்ட்டுக்கு தொட்டிக்குள்ளே கலந்துட்டு. இப்போவே அதிகமாக எரு கொடுக்கக்கூடாது. நம்ம போடாத எரு வேணால் கொடுத்துக்கலாம். இந்த பூவை நம்ம கட் பண்ணி விடணும். கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணணும். நான் வந்து சிசர் கொண்டு வரல, இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம கையிலேயே. சப்போஸ் இது போல் நீங்கள் புது செடியிலேருந்து விரியில் பூ கட் பண்ணிடும்போது நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா விரிஞ்சிடும். இது போல் லேசாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா தண்ணியில் போட்டால் விரியும். அப்புறம் கட் பண்ண இடங்களில் வந்து மஞ்சள் தடவணும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏன்னா கண்டிப்பாக மஞ்சள் தேய்க்கணும் நீங்கள். அப்போ தான் நல்லது. நோய் இல்லாத வளரும் மஞ்சள் தேய்க்கிறதுனால. சரியில்லாத இடங்களில் கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும். நான் அப்புறமா சிசரில் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் மேலுக்கு வந்து இப்போது இதில் வந்து பாருங்கள், புது டீ தூள் 2 ரூபா, அது 2 ருபீஸ்து. நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து தூவி வைக்கலாம் மேல் பாகத்தில். பாருங்கள், 2 ரூபா பேக்கெட்டு நான் அப்படியே போட்டுட்டேன். போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும், ப்ளெயின் வாட்ரு. இது போல் போடுறதுனால நல்லா ரெட் கலர் தளிர் வரும். மொட்டு கூட நல்லா வைக்கும். புதுசாக போடணுன்னு ஒன்றும் இல்லை, பழசு போடலாம். பழசு நிறைய போட்டுக்கணும். 2 ருபீஸ் டீ தூள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வீட்டில் வச்சுருப்பீங்க, பெரிய பேக்கெட் வாங்கி பாட்டிலில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது, அதுவே அதிகம் தான். சின்ன ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், குட்டி ஸ்பூனில் போட்டுட்டு இது போல் ப்ளெயின் வாட்ரு டெய்லி வந்து தண்ணி மட்டும் விட்ட போதும். தண்ணி 1 வீக் ஒன்ஸு ரைஸ் வாட்ரு. இதில் எல்லா எருவும் நான் சொன்ன எருவெல்லாம் நான் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இனிமேல் எந்த எருவு தேவையில்லை. ரைஸ் வாட்ரு, ப்ளெயின் வாட்ரு, இந்த ரெண்டுமே. இதில் வந்து கட் பண்ண இடங்களில் மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுனாக்கா இது போல் கொஞ்சமாக ஒரு 2 செடிக்கு ஒரு செடிக்கு வந்து நீங்கள் மஞ்சள் வந்து இது போல் போட்டு ரைஸ் வாட்டரில் கூட கலந்து ஊற்றிடலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்படி கூட போடலான்னு சொல்லிட்டு. இது போல் நீங்கள் ஃபெர்டிலைசர்லாம் கலந்துட்டு மண்ணுக்குள்ளே நான் சொன்ன ஃபெர்டிலைசர்லாம் சாயிலுக்குள்ளே கலந்து ரெடி பண்ணிவிட்டு சின்ன தொட்டியில் இது போல் நடணும். இது வந்து நீங்கள் கார்டனில் வாங்கினா 30 ருபீஸ் அப்படிலாம் இருக்கும். இது வந்து மாட்டு வண்டியில் 50 ருபீஸு. அந்த செடி தான் நான் வாங்கினேன். இந்த சின்ன தொட்டியில் தான் நான் நட்டுருக்கிறேன். இதே போல் ரெடி பண்ணி சாயில் நீங்கள் நட்டுட்டு இது போல் ரைஸ் வாட்டரு, ப்ளெயின் வாட்ரு இது போல் கொடுக்கணும். டீ தூள் பவுட்ரு போட்டு சூப்பராக வளரும். அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் ரைஸ் வாட்டர் கொஞ்சம் தண்ணியாகவே கொடுக்கலாம். அப்புறம் நடுவில் சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக கொஞ்சம் வந்து இப்போ ரைஸ் வாட்டர் இன்றைக்கி ஊற்றுனீங்கன்னா 1 வீக் கழிச்சு மோர் ஊற்றுங்க, ரொம்ப நல்லது. ஒரு சிட்டுக்கு பெருங்காயம் போட்டு நீங்கள் ஊற்றலாம். ஏன்னா என்ன அடுத்தது கொடுக்கறதுன்றலாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் தான். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.